வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல நாமினேஷன் டேல இன்னைக்கு. ஸோ முதல்ல காலையிலே அப்டேட்லாம் கொடுத்துட்டோம். இருக்கிறது மொத்தம் 16 பேர். 17 பேர் இருந்தாங்க. ரேங்கிங் டாஸ்க்லையும் பார்த்தோம். 14 பேரை ரேங்க் பண்ணாங்க, 3 பேர், மொத்தம் 17 பேர். ஒருத்தர் திவாகர் வெளியே போயிட்டாரு. இப்போ மிச்சம் 16 பேர். 16ல் எஃப்ஜே வந்து கேப்டன் ஆகிட்டதுனால எஃப்ஜேவை கணக்கில் வச்சுக்க முடியாது. மிச்சம் 15 பேர். இந்த 15 பேரில் 13 பேர் நாமினேட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் எஸ்கேப் பண்ண அந்த 2 பேர் யாருன்னு தெரிலன்னு சொல்லியிருந்தோம்ல, இப்போ தெரிஞ்சிருச்சு. அந்த 2 பேர், ஒன்று கானா வினோத். எஸ்கேப் ஆனது ஓகே தான், இவரை நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்தும் அவர் வெளியெல்லாம் போக போகிறது இல்லை. அடுத்து கம்ருதன் கூட இப்போ போக போகிறது இல்லை, ஆனால் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் கம்ருதனை. அவருடைய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க உள்ளே இருக்கிறவங்க. யூஸ்வலாக பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் எப்போ வைக்க போகிறாரோ அப்போ தான் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷனுக்கு முன்னாடியே ஃப்ரீஸ் அப்படிங்கிறாரு. எல்லாரும் கிச்சனில் நின்றுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் சொல்கிறாரு, நான் கேட்கும் போது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்து 2 பேர், யார் அந்த 2 பேர், யாரை நாமினேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சே பண்ணியிருக்கலாமே. இதில் வந்து என்னென்னா ஓப்பன் நாமினேஷன் தான், ஆனால் ஃபுல் ஓப்பன் கிடையாது. இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க கும்பலா, ஒரு 2 பேர் அந்த பக்கம் நடந்து போகலாம். இப்போ அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கேட்பாரு. ஒருத்தர் எழுந்து சொல்லி தான் ஆகணும் அங்கே, ஆள் இருந்தாலும் இல்லைனாலும். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணார், வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பெரிய சம்பவங்கள் இல்லை, ஆனால் பிக் பாஸுடைய கவுண்டர் 1-2 இடத்துல நல்லா தான் இருந்தது. கனியை போட்டு கலாச்சி விட்டுருந்தாரு, அரோராவையும் கலாச்சாரு. விக்ரமை வந்து விக்கி அப்படின்னு கூப்பிட்ட, என்ன அவரை மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்றீங்க, என்ன எங்களையும் அது மாதிரி கூப்பிட்டா தானே, இல்லைன்னா அவர் தன்னை பெருமையாக நினச்சிப்பாரு அப்படின்லாம் அரோரா சொல்ல, உங்களை எப்படிங்க ஷார்ட்டாக கூப்பிடுறது, 6 7 அப்படின்னு கூப்பிடணுமா அப்படின்லாம் கலாச்சிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் கனியாக்கா பார்த்தீங்கன்னா திடீர்னு பாட்டெல்லாம் பாட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. படிக்கிற மாதிரி தான் பாட்டு படிக்கிறதுன்னு அப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி பாட்டு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து, என்ன கனி புதுசாக ஏதோ டாஸ்க் லெட்டர் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னதும் யாருக்கும் ஒன்றும் புரியல. கனியாக்காகவே லேட்டாக தான் புரியுது. புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் கெமிக்கெல்லாம் புரியவே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் என்டர்டெயின் பண்ண பண்ணுறீங்க, நானாவது வந்து பண்ணுறேன், போட்டியாளராக வந்துடுறேன், டாஸ்கே ஒழுங்காக பண்ண பண்ணுறீங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் தான் சில இடத்துல சம்பவம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நாமினேஷனில் வந்திருக்கிறாங்கல்ல 13 பேர். இந்த 13 பேரில் ஆல்ரெடி டேஞ்சர் ஜோனில் நம்ம பார்த்தவங்க வந்து வியனா, கனி, சுபிக்ஷா, அரோரா, ரம்யா இவங்க இருந்தாங்க. திவாகர் அதுக்கப்புறம் வந்து வெளியே போயிட்டாரு. இப்போ அந்த லிஸ்ட் அப்படியே தான் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அதே ரம்யா இருக்கிறாங்க. குறிப்பாக ரம்யாவை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த சந்திரமுகி படத்தில் ஒரு பாம்பு ஒன்று வரும்ல, அந்த பாம்பு தான் இந்த ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. ஒரு வகையில் பார்க்கும்போது உண்மையாகவும் இருக்குல்ல. ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, விஜய் சேதுபதி அந்த அடி அடிச்சாரு வந்து, எப்பன்னா யாரா அந்த பையன் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்கல்ல, அதில் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கு ரம்யா என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் உள்ள கேட்கும்போது அவங்க வந்து பார்வதி திவாகர்னாங்க. அவங்க 2 பேரும் பேசி சாவடிக்கிறாங்க. இருக்கிற கேமராவும் அங்கே கதறுது. அப்படி பண்ணிட்டு இருக்காரு திவாகர். அவரை போய் சாப்பிட்டு தூங்குறாருன்னு சொன்னா ஏற்றுக்க முடியுமா? அங்கே சாப்பிட்டு அவங்க கேங்கில் தூங்குறது ஒன்று எஃப்ஜே, ரம்யாவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் வாட்டர் மெலன் வந்து அப்போ கலாச்சாரு தர்பூசு. அது உண்மைதான், அது அவங்கள கலாச்சது. அதுக்கப்புறம் மாற்ற பிக் பாஸே வந்து சொல்றாரு, இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, மாத்துங்க அப்படின்னா கலையரசன் திவாகர்ன்றாங்க. அப்பவும் ஏமா இது ஏற்றுக்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் பிக் பாஸ் 1 பண்ணாலும் கேட்கல. பிஜேஎஸ் கேட்கும்போது மட்டும் ஆப்ஷனை மாத்துறாங்க, எஃப்ஜே வினோத் அப்படின்றாங்க. எஃப்ஜேன்ற பேர் அப்போதான் வருது. ஏன்னா குரூப்பிசம்ல அதுக்குள்ளதான் இருப்பாங்க. அப்புறமா போட்டு பொழந்தாரு, இதுக்காக வந்த இங்கே நீ வெளியே என்னவா இருந்த அதெல்லாம் இங்கே வந்து பார்க்கணுமா? ஏன்னா அந்த பில்டப்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. பாஷா மாதிரி, நான் பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, நான் வெளியில எப்படி தெரியுமா ரவுடியாக்கும், நான் பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவேன், என்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு யாருமே கிடையாது அப்படின்னு மற்றவங்க கேவலன்னாலே கடுப்பாயிடுவாங்க. என்ன என்னை பார்த்து கேவலன்னு சொல்றேன்னு. ஆனால் அவங்களே கேவலம்னு சொன்னதை வந்து இதுதான் முதல் கண்டஸ்டன்ட் ரம்யா. இவங்க நாமினேஷனை வந்து இந்த பக்கம் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, இங்கே சாண்ட்ரா கேங்ல இந்த பக்கமும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ரம்யா வந்து இதெல்லாம் சொல்லாமா, இவங்களுக்கு இந்த காரணம் சொல்லாமான்னு சொல்லிட்டு கனி கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அதை பிக் பாஸ் இந்த முறை கண்டுக்கவே இல்லை நான் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, உண்மையாவே சந்திரமுகி படத்துல வர பாம்பு மாதிரி தான் இருக்கிறாங்கல்ல. இப்போ எல்லாத்துக்கும் மேல 1.5 மணி நேரமா ஒரு மனுஷன் தொங்கிட்டு இருக்கான். அவனுடைய போயிட்டு அவன் பின்ன எடுக்க போற கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து வெளியே அனுப்ப போற வினோத்தை, அதுக்கு ஏதாவது ஒரு மொக்கையான காரணமா சொல்லணும்ல.
அந்த காரணம் கூட சொல்லாம அவர் கால் வலிக்கும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா கட்டுப்பாவும் இல்லை. ஸோ அதை தான் விஜேஎஸ் போட்டு மறுபடியும் பொலந்தாரு. எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களுடைய சம்பளம் கம்மி அப்படிங்கிறதுனால இவங்களை வச்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் ஏற்கனவே வந்தது. இப்போ இந்த வாரம் அவங்க போகாத பொறுத்தவரை போல, அதனால அது உண்மையோ அப்படின்னு நினைக்க தோணுது இல்லை. ஏன்னா உள்ள எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஃபேன்ஸு எப்படி ஓட்டு போடுறாங்க? இங்கே சம்பவம் பண்ணுறவங்களுக்கே ஓட்டு போட மாட்டாங்க, இவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறாங்க? ஸோ திரும்பவும் அந்த பாம்பு வந்து நாமினேஷனில் வந்திருக்கு. இந்த முறையும் எஸ்கேப் ஆகிடுமோ அப்படின்னு தான் தோணுது. இப்போ அடுத்து இந்த லிஸ்ட்ல வந்து கனியக்கா வந்து லாஸ்ட் வீக்கே எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துச்சு. நம்ம சும்மா போடல, சும்மா சொல்லலை. நியூஸ் மீடியாஸ்லாம் அதை கேரி பண்ணுச்சு, கனி தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. விகடன்ல கூட வந்தது அது. அவங்கெல்லாம் கூட போஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடந்து திவாகர் ஷோவே மூடுருவான், கனியக்காவை அப்புறம் சம்பவம் பண்ணிக்கலாம், நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அடுத்து கெமியும் வந்திருக்கிறாங்க. கெமி வந்து அப்சரா இருக்கும்போது டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. கெமி டாஸ்க் வந்து நல்லா பண்றாங்க. அதுக்கப்புறம் சம்பவங்கள் வேற எங்குமே இல்லை. ஏதோ 1-2 இடத்துல கத்துறாங்க, எது கத்துறாங்கன்னு புரியல. ஓவரா ரியாக்ஷன் வேற கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாமினேஷன் உள்ள இருக்கும்போது இவங்க கெமி வந்து உள்ள இருக்கும்போது பிரஜன் கமருதன் வந்து நாமினேட் பண்றாங்க கெமி கனி அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு ஓடி வர்றாங்க சந்தோஷமா வெளியில. கெமி ஓடி வந்து வெளியே இருக்கிற கனியக்கா கிட்ட, இந்த கமருதனும் பிரஜனும் நம்ம 2 பேரையும் நாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல 2 பேரும் 2-2-2-2 டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடுற அளவுக்கு என்ன 2 பேருமே டேஞ்சர் சொல்ல இருக்கிறீங்க. இதுல வந்து நாமினேட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் வேற இந்த 2 பேருக்கும். அதே போல அதே பாட்டு விஜேஎஸ் பாட்டு தானே அது. அந்த பாட்டே வர இருங்க 2 பேரும் கொத்தா தூக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பிளே வைஸ் ஏதாவது பண்ணோம்ல. கனியக்காவது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க போன வாரம் கேம். அதாவது வெளியே வந்து ஆடுற கேம். இதுவரை குரூப்புக்குள்ள ஆடிட்டு இருந்தாங்க, வெளியே வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கெமி வந்து நான் தனி அப்படின்னு சொல்றாங்க, ஆனா குரூப்ல தான் இருக்கிறாங்க அவங்க திரும்பவும். இவங்களால ஏதாவது ஒரு முக்கியமா கேம் ஏதாவது ஒரு திசையில நகரணும்ல, ஒரு ஸ்டெப்பாவது டேர்ன் ஆகணும்ல, எதுவுமே இல்லை, வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வியனா வந்து ஒரு பொய்யா சொல்லிட்டு திரியிறாங்க. இப்போ ஒரு லவ் ட்ராக் வேற, அதை தனியா தான் பேசணும். அவங்க வந்து அரோரா சபரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜேஎஸ் கிட்ட மொக்க வாங்கினாங்கல்ல, சபரி கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன காரணம் வேணா சொல்லாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க பாருங்க, அவங்க ஒரு சக்கரை கேட்டாங்களாம், அப்புறம் வந்து குழம்பு கேட்டாங்களாம். குழம்பு வேணுமா ஊத்தணுமான்னு கேட்டாராம் வினோத். சர்க்கரை வச்சுட்டு இருக்கிறியே குழம்பு வேணுமான்னு கேட்டாராம். இப்போ இது ஒரு பெரிய கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை எடுத்துட்டு வராங்க. கேட்ட கேள்வி கேப்டனை பத்தி சொல்லி, அவரை பத்தி சொல்லுமான்னா அங்கேயும் இந்த அம்மா பிரச்சனை தான். இந்த அம்மாவை வந்து அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 முறை பார்த்தோம்ல, யார் அந்த பையன் டாஸ்க்ல யார் கரெக்டா சொன்னாங்கன்னா, நான் தான் சார் கரெக்டா சொன்னேன். சரி யாரு தப்பா சொன்னாங்க? நான் தான் சார் கரெக்டா சொன்னேன். நான் யாருமா தப்பா சொன்னாங்க? நான் தான் சார் கரெக்டா சொன்னேன்னு சொன்னாலு. அந்த அளவுக்கு வந்து கேமரால போய் ரெஜிஸ்டர் பண்ணோன்னு வினோத்தை வந்து தப்பா பிராண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃப் ஜோன்ல தான் இருந்தாங்க. இவர் வந்து ரவுடிசம் பண்ண வராங்க. பிக் பாஸ் என்னால இங்க இருக்க முடியல, பிக் பாஸ் இந்த மாதிரி ஆட்களோட அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுலாம் போனாங்க. எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பிஆர் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் இருக்கு. அவங்க ஃப்ரெண்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் இல்லை. ஸோ அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். சம்பவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லவ் ட்ராக் வேணா பண்ண வாய்ப்பு இருக்கு எஃப்ஜேவோட. பார்ப்போம், அதை பற்றி தனியாக பேசுவோம். அவங்களும் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. அடுத்து சுபிக்ஷா வந்து பிளே பண்ணக்கூடிய ஸ்டஃப் இருக்கிற ஒரு ஆள் தான், ஆனால் வந்து பிளே பண்ண மாட்டாங்க. அவங்க பிளே எல்லாம் இந்த வியனாவோட சேர்ந்துக்கிட்டு தப்பான சைடில் போயிட்டு இருக்கு. விக்கல்ஸ் அண்ணா அவரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சுபிக்ஷாவும் இருக்கிறாங்க. இது நம்ம லிஸ்ட்ல நம்ம போட்ட கம்யூனிட்டி டேப்ல டேஞ்சர் ஜோன்ல இந்த 4 பேர் இருக்கிறாங்க. அப்படியே அன்அஃபிஷியலில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 6 பேர். இந்த லிஸ்டோட சேர்த்து பிரஜன் அண்ட் அமித் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல வந்திருக்கிறாரு. ஸோ இந்த 4லேருந்து போறாங்களா இல்லை இந்த 6லேருந்து போறாங்களா? பிரஜன் பேப்பர் ரவுடி வைல்ட் கார்டா வந்திருக்கிறாரு, அவர் போயே ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உள்ள இருக்கிற நாமினேஷன்லயும் பார்த்தீங்கன்னா இது விக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப கோவமா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தார்ல. விக்கல்ஸ் பேசின டாப்பிக்கை தனியாக தான் பேசணும். அடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்திருக்கிறாங்க. இவர் கேம் ஆடுறதை விட ரொம்ப அக்ரெசிவா பேசுறாரு, வாயை விடுறாரு ரவுடி மாதிரி. இங்க வந்து மரியாதையே கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ள வந்தாரு. உள்ள வந்து இவர் ஒன்றும் மரியாதை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல நெகட்டிவ் தான் நிறைய இருக்கு. பார்ப்போம் இதுல இருந்து எந்த விக்கெட் போறாங்கன்னு சொல்லிட்டு. ஓட் போடுறவங்க அன்அஃபிஷியலா ஓட் போட்டுருங்க, அப்படியே மறக்காம அஃபிஷியல்ல போட்டுருங்க. 2த்துலையும் போடணும். எந்த சைட்ல போடணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. பிக் பாஸ் ஆப், அது ஃப்ரீ தான். அதுல இருந்து நீங்க 2 சைட்லயும் ஓட் போடலாம், பிக் பாஸ் ஆப்லயும் ஓட் போடலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல 2 கண்டஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணிக்கலாம். யார் எந்த வீக் யாரோ நாமினேட் பண்ணாங்க, என்ன ஓட் பர்சன்டேஜ் வச்சிருந்தாங்க, எப்படி ஏறுதா இறங்குதா, இன்னும் பல சம்பவங்கள் இருக்கு. எத்தனை ப்ரமோல வந்தாங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் வந்தாங்கன்ற வரை அதில் டீட்டெயில்ஸ் இருக்கு. அதை தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிங்க.
ஸோ இதுதான் லிஸ்ட். இந்த ஆப்ஷன்ல யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க யாரா நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.